டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே கேட்கக்கூடிய காமனான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணணும், ஸ்கூல் புக்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், சமச்சீர் புக் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், சிலபஸ் எங்கேருந்து எடுக்கலாம், இந்த மாதிரி தான் காமனாக எல்லாருமே வந்து கேட்பீங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணதும் ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்னரில் இந்த கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே வந்து போங்க. ஸோ ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல்ல இந்த டாக்குமெண்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து வரிசையாக உங்களுக்கு வந்து ஆனுவல் பிளான் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த ஃபோல்டரில் இருக்கும். வேர் டு ஸ்டடி. இப்போ வந்து சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் டாபிக் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சயின்ஸில் லைட்டு ஹீட்டு அந்த மாதிரி வந்து இருக்கும். இதே வந்து பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெல்லி சுல்தான், முகலாயர்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு வந்து சமச்சீர் புக்கில் எங்கே படிக்கணும்னு தெரியணும். இப்போ வந்து டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7th வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது, 11th எங்கே இருக்குது அதெல்லாம் தெரியணும். ஸோ அது ஃபுல்லாக அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து டூ யூ நோ ஃபேக்ட். ஸோ அந்த சமச்சீர் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த முக்கியமான ஃபேக்ட் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். 2011 இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். ஜாகிரபி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் கொஸ்டின் பேப்பராக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து போட்டிருப்போம். ஸோ வந்து 2019 உள்ள கொஸ்டின், அடுத்து 2020, 21, 22, 23 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வரிசையாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழ் வந்து உங்களுக்கு வரிசையாக அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 11th, 12th பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பொதுத்தமிழ்னு ஒன்று இருக்கும், சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வரிசையாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வைஸாக இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இப்போ ஜாகிரபிக்குள்ளே போங்க. ஸோ ஜாகிரபி வந்து 6th 12th வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக வந்து இதில் எல்லாமே வந்து இருக்கும். எல்லாமே 2 மீடியம் வந்து இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இப்போ ஒரு சில பேருக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வேணும் அப்படின்னா கடைசியில் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்குது. ஸோ வந்து இப்போ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் வந்து இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக. இதில் போனோம் அப்படின்னா வந்து தமிழ் மீடியம் மட்டும் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புக்ஸ் வந்து இருக்கும். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமாக கரண்ட் அஃபேர். ஸோ நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2022 வரிசை எல்லாமே வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக 2024 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து மார்ச் மந்த் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. ஏப்ரல் மந்த் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் மந்த் வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வைஸாக வந்து இருக்கும். இதுவும் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். இது போக வந்து போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் யூடியூப் கம்யூனிட்டி டேபில் வந்து போஸ்ட் மாதிரி வந்து போடுவோம். ஸோ அந்த ஒரு மந்த்து முடிஞ்சோன்னா போஸ்டர் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து போட்டிருப்போம். முக்கியமான எல்லா ஃபேக்டும் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட்ஸு. ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸு அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இங்கேருந்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆப்பில் எல்லாமே இது வந்து ஃப்ரீ மெட்டீரியல் தான். அதுமாதிரி நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து 30 நாள் தான் இருக்குது. ஸோ 30 நாளைக்கான உங்களுக்கு குரூப் 4 வார் அப்படிங்கிற மாதிரி 30 டேஸ்க்கான ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருவோம். சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு வந்து எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது உங்களோட ரேங்கிங் என்ன, நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி புதுசாக படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி பிடிஎக்ஸ் 7 days சேலஞ்ச் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ அந்த 7 நாளும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து புக்லாம் வந்து படிக்க வேண்டாம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோஸ்லாம் கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி அப்படின்னாலே போதும். ஸோ 7 நாளில் நீங்கள் வந்து பிகினராக புதுசாக ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் வந்து 7 நாளில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஏகப்பட்ட விஷயம் வந்து கற்றுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 30 to 40% நீங்கள் வந்து ஒரு 7 நாளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடிச்சிடலாம். எல்லா முக்கியமான டாபிக்கும் இதிலே வந்துடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ டெஸ்ட் இதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து டெய்லி வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் அப்டேட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீடு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் அப்படிங்கிற வந்து மெசேஜ் அனுப்புங்க. நம்ம வந்து வாட்ஸ்அப்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து அப்டேட் அனுப்புவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.